திருச்சிற்றம்பலம். குருபாதம் துணை. ஓம் விக்னேஸ்வராய நமக. அன்பர்களே, இந்த சமுதாயத்திலே பலரும் சொல்லுகின்ற ஒரு வழக்கு உண்டு. நல்லவனாக இருக்கிறான், என்னத்தை கண்டான், கஷ்டந்தான் படுறான். அந்த பாரு அயோக்கிய பைய, அவனுக்கு என்ன, நல்லா தான் இருக்கிறான், என்னப்பா உலகம் அப்படின்னு பலரும் சலித்து கொண்டு பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது, கேட்க முடிகிறது. அதற்கான இந்த மாதிரியான செய்தியிலே என்ன உண்மை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக ஒரு கதை மூலம் உங்களிடத்திலே, இந்த கதை என்று சொல்ல முடியாது, இதுவும் வாழ்வியலில் அனுபவத்தில் உண்மையான சம்பவங்களாக இருக்கலாம், நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்படி ஒரு நிகழ்வை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு கிராமத்திலே தர்மசீலன் என்ற ஒரு பெரியவர் அவர் இருந்தார். அவர் பேருக்கு ஏற்றபடி உண்மையிலேயே தர்மசீலராக ஒரு நல்ல வியாபாரத்தை செய்து கொண்டு நல்ல வசதியாக இருந்தார். மிகவும் இரக்கமும் நேர்மையும் உள்ளவர். தொழிலை அவ்வாறு நடத்தினார். குறைந்த லாபத்திலே நல்ல தரமான பொருட்களை விற்பனை செய்தார். கிடைக்கின்ற லாபத்திலும் நாளில் ஒரு பகுதியை தர்மத்திற்கு என்று எடுத்து வைத்து பல்வேறு ஊர் நன்மைகளுக்காக கொடுப்பார். அவருக்கு திடீரென்று ஒரு மத்தியம வயது தாண்டி ஒரு 50 வயது அளவிலே அவருடைய பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைத்து திருமணம் செய்ய வைத்து இப்படி பல காரியங்களினாலே அவருக்கு செலவு அதிகமாகி சில கடன்களை வாங்கிவிட்டார். ஆனாலும் பிள்ளைகளை நல்ல மாதிரியாக திருமணமெல்லாம் முடித்து நல்ல மாதிரி ஆக்கிவிட்டார். ஆனால் அவரோ கடன் பாரம் தாங்க முடியாமல் கடைசியில் தன்னுடைய ஒரு சில சொத்துக்களையும் விற்று அவர் என்ன செய்து விட்டார், ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு ஆளாகிவிட்டார். தொழிலும் அந்த நேரத்தில் சரியாக கவனிக்க முடியாமல் சுமாராகிவிட்டது. இப்படிப்பட்ட நிலையிலே வயது அவருக்கும் 60 வயது கிட்ட ஆகிவிட்டது. பிள்ளைகளோ வேறு வேறு ஊர்களில் இருக்கிறார்கள். அவரும் அவர் மனைவியும் சொந்த ஊரில் இருக்கிறார். அப்போது பக்கத்திலே ஒரு பெரிய ஊர் ஒன்று இருந்தது, ஒரு 20 மைல் தொலைவிலே. அப்போதெல்லாம் பாத யாத்திரையாக நடந்து தான் செல்வார்கள். சரி, அந்த ஊருக்கு சென்று நாம் இந்த தொழிலை செய்வோம். அந்த ஊரை சென்று ஒரு தடவை எந்த இடத்திலே நம்முடைய கடையை வைக்கலாம், அந்த ஊருடைய நிலவரம் என்ன என்பதெல்லாம் பார்த்து வருவோம் என்று ஒரு நாள் அப்படியே காலை நேரத்தில் நடந்து சென்று ஒரு பிற்பகல் 3-4 மணி அளவிலே அந்த ஊருக்கு எல்லைக்கு சென்று விட்டார். சரி, இன்று அங்கே போய் விசாரித்து விட்டு இரவு ஏதாவது ஒரு அன்னச்சத்திரத்தில் தங்கிவிட்டு காலை வருவோம் என்று நினைக்கும்போது மழை வந்து விட்டது. அந்த பகுதியிலே காட்டுப்பகுதியாக இருந்தது. ஊருக்கு அவுட்டர் ஒரு கிராமத்து கோயில் இருந்தது. அந்த கோயிலுக்கு பக்கத்திலே ஒரு ஓட்டுப்பறை இருந்தது. சரி என்று சொல்லி அங்கே சென்று மழைக்காக அந்த ஓட்டுப்பறையிலே போய் அமர்ந்தார். காலையிலிருந்து தொடர்ந்து நடந்து வந்ததினாலே களைப்பு, அப்படியே தூங்கிவிட்டார். அந்த கிராமத்து கோயில் வெளி மண்டபத்திலே அந்த கர்ப்பகிரக கதவை ஒட்டி ஒரு உண்டியல் இருந்தது. அது கிராமத்து கோயில்களில் பொதுவாக சில திறந்த வெளிகளில் கூட உண்டியல் வச்சுருப்பாங்க. கிராம தெய்வங்களை கண்டு அவர்கள் மிகவும் பயபக்தியும் கொண்டவர்களாக இருப்பதனால அந்த உண்டியல்களை யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த வழியாக ஒரு திருடன், அவனும் அந்த ஊருக்கு திருட்டு தொழில் எப்படி என்று அந்த ஊரில் திருடுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று அவன் அங்கே போகிறான். போனவன் மழை நேரத்தில் அவனும் அந்த ஊருக்கு அவுட்டரில் பார்த்து இந்த கோயில் பக்கமே வருகிறான். வந்து மண்டபத்தில் வந்து உட்கார்ந்தான். பார்த்தா பக்கத்தில் யாரும் இல்லை. இந்த பெரியவரோ முன்னாடி வந்த பெரியவர், அவர் தர்மசீலர், அவர் வந்து அந்த ஓட்டுப்பறைக்குள்ளே இருப்பது இவனுக்கு தெரியாது. இவன் பார்க்குறான், உண்டியல் இருக்குது. இவன் வந்து பெரிய பெரிய பூட்டுகளையெல்லாம் திறக்கக்கூடிய பெரிய திருட்டு பயல். இந்த கிராமத்து உண்டியல் பூட்டு பழைய பூட்டு, ரொம்ப சாதாரணமாக உடனே அதை பார்த்து திறந்து விட்டான். இதில் என்னத்தை இருக்க போகுதுன்னு நினச்சா அதில் ஏராளமான காசுகள் இருந்தது. அந்த காசுகளை எல்லாம் எடுத்து ஒரு துணியில் வைத்து மூட்டை கட்டி கொண்டிருந்தான். அப்போது அந்த சத்தம் கேட்டு இவர் தற்செயலாக மழை தண்ணீரும் பட்டு தர்மசீலர் என்ற அந்த பெரியவர் எழுந்து வெளியே வருகிறார். வந்து பார்த்தா இவன் உண்டியலை திறந்து வச்சு எல்லாம் கெட்டி முடித்து எந்திரிச்சு புறப்படுறதுக்கு ரெடியாக இருக்கான். உண்டியல் திறந்துருக்கு. அட பாவி,
கோயில் உண்டியலில் இருந்தால் திருடுற திருட்டு பயல, இது எவ்வளோ பெரிய பாவம் என்று அவர் சொல்கிறார். இதை கேட்டவுடன் அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறான். அவனுக்கு கோபம் இருக்கிறது. இருந்தாலும் வந்த வேலை முடிந்து விட்டது என்று சொல்லி வேகமாக இறங்கி அந்த வயலுக்குள்ளே, பக்கத்தில் ஒரு வயல், அதுக்குள்ளே ஓடுதான். இவர் உடனே எட்டி பார்த்து, இப்படி அநியாயம் செய்கிறானே என்று அந்த தெய்வத்தை பார்த்து, தெய்வமே என்ன உங்கள் தெய்வத்திற்கே இந்த கதி என்றால் எங்களை போன்ற சாதாரண பக்தர்கள் நாமெல்லாம் எப்படி வாழ முடியும் என்று மனதுக்குள்ளே வேதனையோட கண்ணீரோடு இருக்கிறார். அந்த நேரமாக கோயில் பூசாரி வந்துருக்கார். வந்து பார்க்குறாரு, உண்டியல் திறந்திருக்கு. இவர் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறார். திருடன் திருடன் திருடன்னு அந்த கோயில் பூசாரி கத்திருந்தார். இந்த எழுத்து கரையில் உள்ள வயக்காட்டில் ஒரு 4-5 பேர் அப்போ தான் வேலை முடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க உடனே வேகமாக ஓடி வந்து பார்க்காங்க. இவரை பெரியவரை தர்மசிலரை பிடிச்சி அடின்னு அடிச்சு வச்சிருக்கு. அவர் எவ்வளோ சொல்கிறார், ஐயா நான் திருடன் இல்லை ஐயா நான் அப்படி என்று சொல்கிறார். அவர்களும் நன்றாக அடித்து பக்கத்தில் ஒரு மரத்தில் கட்டி வைத்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு ஊர் பெரியவர் வந்ததும் நடந்ததெல்லாம் இவர் சொல்கிறார். திருடினது வேற ஒருத்தன், நான் இந்த ஊருக்கு இப்படி பிழைக்க வந்தேன், பக்கத்து ஊர் தான், என்னை பற்றி கேளுங்க போய் அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக அந்த பெரியவர், சரி இவரை பார்த்தா வயசானவர், இவர் திருடின மாதிரி தெரியல, அவர்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை, அப்போ இவர் சொன்னது உண்மையாக இருக்கலாம், எதற்கும் அன்னச்சத்திரத்தில் இவர் தங்கட்டும் என்று சொல்லி அவரை பிடிச்சி கொண்டு போய் அன்னச்சத்திரத்தில் இரவில் கொண்டு வைக்காங்க. அவர் இரவில் சாப்பிடக்கூட இல்லை. அப்படியே மன வருத்தத்தோடு, ஏன் தான் இப்படி உயிர் வாழணும், இந்த ஊரில் பிழைக்கலான்னு வந்த இடத்துல இப்படி ஒரு பேர், இதுக்கு பேசாமல் சொந்த ஊர்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு மன வேதனையோடு இருக்கிறார். ஆனால் அந்த ஊர் விசாரிக்க போனவர்கள் மறுநாள் 2-3 பேரை கூட்டிக்கிட்டு வராங்க. வந்த உடனே அவங்க சொல்கிறாங்க, இவர் ரொம்ப வசதியானவர், எங்கள் ஊரில் இப்படி கடை வச்சுருந்தவர், அவர் அப்படிலாம் செய்திருக்கிற மாட்டார், எங்கள் ஊர் கோயிலுக்கெலாம் பெரிய மண்டபம்லாம் கட்டி கொடுத்துருக்கிறாரு, இந்த கோயில் கிராமத்துக்கு இந்த உண்டியலில் உள்ள துட்டெல்லாம் அவருக்கு ஒரு நாள் சம்பாதிக்கிறதுக்குள்ள அளவுக்கு சம்பாத்தியம் பண்ணவர், அவர் அப்படிலாம் செய்ய மாட்டார்னு ஒன்று விவரங்களெல்லாம் எடுத்து சொன்ன பிறகு அவர் சொன்னது இன்னும் உண்மையாக இருக்கும் என்று அவர்கள் உணர்கிறார்கள். அதற்கு பிறகு பெரியவரே மன வசப்பட்டுக்கிடாதீங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவரும், சரி இந்த ஊருக்கு வந்த நேரம் சரியில்லை, இம்மட்டுமாவது என்னை உணர்ந்து கொண்டீர்களே, எல்லாம் தெய்வத்தின் செயல் என்று அவர் திரும்பி விடுகிறார். இப்படியாக இந்த சம்பவம் நடந்து முடிந்து விடுகிறது. அதற்கு பிறகு சொந்த ஊரில் போய் சொந்த ஊரில் மீண்டும் கடையை வைக்கிறார். வியாபாரம் கொஞ்சம் பரவாயில்லாமல் நல்லா போயிட்டுருக்கும்போது அங்கேருந்து அவருடைய பிள்ளைகள் எல்லாம் சிறிது நாட்கள் கழித்து, நாங்கள் வெளியூரில் போய் ரொம்ப நல்ல சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறோம் அப்படி என்று சொல்லி நிறைய பணங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கடையை பெரிதுபடுத்தி மீண்டும் பழைய அளவுக்கு ஓரளவு நல்ல வசதிக்கு வந்துட்டார். அதற்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் ஒரு 4-5 பிள்ளைகள், அதில் ஒரு 2 பிள்ளைகள் அவருக்கு கூடயே இருக்கிறாங்க, இருந்து தொழிலை கவனிக்கிறார்கள். அப்படியாக நாட்கள் ஓடுகிறது. வயது 80 வயதுக்கு மேலே ஆகிவிட்டது இந்த பெரியவருக்கு. அவர் உடனே வயதாகி தளர்ந்து இறந்து விடுகிறார். இப்போது இவர் நேராக இவருடைய ஆன்மா யமலோகத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறது. இவரை அங்கு பார்த்தால் யமன் முன்னாடி இந்த திருடனும் இருக்கிறான். அவனுக்கு அந்த நேரத்தில் வயது ஒரு 40 வயது தான். அவனும் இறந்து விட்டான். அந்த திருடனும் அங்கே யமனுக்கு முன்னால் இருக்கிறார். அவனை பார்த்த உடனேயே இந்த பெரியவருக்கு எங்கேயோ இவனை பார்த்துருக்குறோம் அப்படின்னு யமதர்மராஜா முன்னாடி அப்படி நினைக்கிறார். யமதர்மராஜா சிரித்து கொண்டே, இவன் வேறு யாரும் அல்ல, நீர் அந்த கிராமத்திலே கோயிலிலே உண்டியல் திருடன் என்று உண்மை பிடித்து அடித்தார்கள் அல்லவா, அப்போது திருடிய உண்மையான திருடன் தான் இவன். உடனே, சுவாமி இவன் பெரிய அயோக்கியப்பேன், இவன் அடி வாங்கிறதுக்கு பதிலாக நான் அடி வாங்கி அவமானப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு போனேன், ஏன் தான் உயிர் வாழணும்னு அன்னைக்கே நான் நினச்சேன். ஆனால் அதுக்கு பிறகு நான் ரொம்ப நாள் உயிரோடு இருந்து இப்போ தான் சேர்ந்துருக்கேன். உடனே இப்படிலாம் அநியாயக்காரனை நீங்கள் தண்டிக்காமல் விட்டுட்டீங்களே, அப்போவே இவனை பிடிச்சி கொடுத்துருக்க வேண்டாமா என்று கேட்டபோது யமதர்மராஜா சொன்னார், சித்திரகுப்தா, இவர்களுடைய ஏட்டை எடுத்து பார்த்து நீயே முடிவு சொல் என்று சிரித்து கொண்டே யமதர்மராஜா சொல்கிறார். சித்திரகுப்த நாயனார் 2 பேருடைய ஏடையும் படித்துவிட்டு, சுவாமி, இந்த பெரியவருக்கு அன்றைக்கு அந்த ஊருக்குள் அந்த கோயிலில் சென்று தங்கும் பொழுது 60 வயது. அப்போது இவர் உயிர் போக வேண்டும் என்ற கண்டத்தை
அப்போதே இவருடைய ஆயுள் முடிந்து விட்டது. ஆனால் இவரோ அந்த கோயிலுக்குள் உள்ள இறைவனை நம்பி அந்த கோயிலுக்கு சென்று சாமியை கும்பிட்டு விட்டு படுத்திருந்தார். இந்த திருடனோ உண்டியலை திருடி விட்டான். அப்போது இவனுக்கு 20 வயது. திருடிவிட்டு இவன் தப்பி விட்டான். ஆனால் இவரோ என்ன செய்தார்? வீணான பழிச்சொல்லுக்கு ஆளாகி இவர் தன்னுடைய கண்டத்தை அன்று இரவு நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று நினைத்து வருந்தி நல்லவனாக இருந்தும் இப்படி ஒரு திருட்டு பழி வந்து விட்டதே என்று வருந்தியதில் அந்த கண்டம் கழிந்து விட்டது. அதற்கு பிறகு இவர் 80 ஆண்டுகள் வரை உயிரோடு இருந்து தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் நன்றாக வைத்து அந்த பிள்ளைகளும் இவரை நன்றாக கவனித்து இவர் நிம்மதியான நல்ல மரணத்தை அடைந்து இங்கே வந்திருக்கிறார். ஆனால் இந்த திருடனோ அந்த பகுதிக்கே ஒரு ராஜாவாக இருக்க வேண்டியவன், அரசனாக ஆக வேண்டியவன். ஆனால் அந்த அரச யோகத்தை பூராம் சிறு வயதிலிருந்தே திருடி பல இடங்களிலும் திருடி பல்வேறு பாவ வினைகளை, அடுத்தவர்களுடைய பாவ வினைகளை எல்லாம் சுமந்து ராஜயோகத்தை எல்லாம் இழந்து 40 வயதிலே 80 வயது வரை உயிரோடு இருக்க வேண்டியவன் 40 வயதிலேயே துர்மரணம் அடைந்து இப்போது இங்கே வந்திருக்கிறான். இதற்கு பிறகும் கூட இவனுக்கு இங்கே நரக தண்டனை உண்டு. ஆனால் இந்த பெரியவர் நல்லவராக இருந்த இந்த தர்மசீலருக்கோ சொர்க்க பதவி உண்டு. சொர்க்கத்தை முடித்துவிட்டு மீண்டும் அவர் பூமியிலே பிறக்கும் பொழுது அந்த பகுதியிலே ஒரு ராஜாவாக பிறப்பார். ஏனென்று சொன்னால் இவனுடைய ராஜயோகமும் சேர்த்து இவர் நல்லவராக வாழ்ந்த ராஜயோகமும் நல்ல புண்ணியங்களும் சேர்த்து மறு ஜென்மத்திலே இவர் ராஜாவாக அந்த பகுதியிலே ஒரு அரச குடும்பத்திலே பிறந்து அரசனாகவே நன்றாக வாழ்வார். ஆனால் இந்த திருடனோ நரக தண்டனையை அடைந்து நரக தண்டனையை முடித்துவிட்டு எலி, பள்ளி, பாச்சா என்று பல்வேறு சிறிய உயிர்களாக பிறந்து அதன் மூலமும் வினைகளை கழித்துவிட்டு மீண்டும் அதே பகுதியிலே பிறக்கும் பொழுது கைகளையும் கால்களையும் உழைப்பதற்காக கொடுத்தாலும் அந்த கை கால்களை வைத்து உண்மையாக உழைக்காமல் திருடி அந்த கைகளையும் கால்களையும் திருடுவதற்கே பயன்படுத்தியதாலே கைகால் விளங்காத ஊனம் உள்ளவனாக இவன் பிறப்பான் என்று அங்கே சித்திரகுப்த நயினார் தீர்ப்பை வாசிக்க யமதர்மன் சிரித்து கொண்டே என்ன பெரியவரே புரிந்ததா என்றார். பெரியவரும் ஆனந்த கண்ணீர் விட்டு யமதர்மராஜாவும் சித்திரகுப்த நயினாரும் அமர்ந்த அந்த சபையிலே இருவரையும் வணங்கி மகிழ்ந்தார். யார் அங்கே இந்த பெரியவரை சொர்க்கத்திற்கு அழைத்து சென்று அங்கே விட்டுவிட்டு இதோ இந்த திருடனை நரகத்திலே கொண்டு தள்ளுங்கள் என்று யமதர்மராஜா கட்டளையிட்டார். இதுதான் உலகத்திலே நடப்பது பெரியவர்களே. எனவே தர்மம் என்றும் வெல்லும். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.